ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் என்னோட ஃபாஸ்டிங் பார்த்தீங்கன்னா 120 இருந்தது. பட் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது வந்து அது 100 ஆயிடுச்சு. ஸோ அதை நான் எப்படி வந்து குறைச்சேன் அண்ட் எதனால் வந்து டெலிவரிக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கிறாங்கன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், உங்களோட ஃபாஸ்டிங் லெவல் அதிகமாகிறதுக்கு உங்களோட டின்னரும் மெயின் ரீசன். இருக்கும்போது உங்களுக்கு டயபெட்டிக்காக இருந்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் அது சடனாக ட்ராப் ஆகிடும் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ். ஸோ உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். பட் சில மதருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல், ஸ்லீப் டிப்ரவேஷன் இருக்கும், சரியான தூக்கம் இருக்காது, ப்ராப்பரான ஃபுட் இருக்காது, நிறைய கார்போஹைட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் கம்மியாகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் லெவலில் இருக்காது. மேபி அவங்க ப்ரீ டயபெட்டிக்காகவும் இருக்கலாம். ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக 3 to 6 months உங்களோட HbA1c லெவல் நீங்கள் வந்து பார்க்கணும். ஒருவேளை உங்களோட 6.2க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்சில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ பிலோ 6க்கு நீங்கள் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக டயட் ரொம்ப முக்கியம் அண்ட் தூக்கம் கண்டிப்பாக முக்கியம் ஒரு மதருக்கு. என்ன மாதிரியே 6.2 இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி வந்து நார்மலுக்கு கொண்டு வரலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டயட்னு ஒன்று நம்ம ஃபீட் பண்ணுறோம் வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. டயட் வந்து ஹெல்தி ஃபுட் எடுக்கிறது தான். ஸோ நீங்கள் என்ன ஃபுட் எடுத்தாலும் மேக்ஸிமம் நீங்கள் 7 o'clock முடிக்க பாருங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் 8 o'clock நீங்கள் மதராக இருந்தீங்கன்னா, அதாவது பேபிக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 8 o'clock முன்னாடியாச்சும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். அந்த ஃபுட்டு எப்படி இருக்குன்றது பார்க்கணும் கம்ப்ளீட்டாக. அதில் வந்து ஸோ அந்த ஃபுட்டில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், ஃபைபர்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபீட் பண்ணுற மதராக இருக்கீங்க, உங்களோட ஃபாஸ்டிங் லெவல் வந்து அதிகமாகுதுன்னா உங்களோட டின்னரை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். அதில் ப்ரோட்டீன்ஸோ ஃபைபர்ஸ் இருக்க மாதிரி பார்த்து டெய்லி உங்களால் ப்ரோட்டீன்ஸ் எடுக்க முடியலனா கூட நீங்கள் என்ன ஃபுட் சாப்பிட்றீங்களோ அது முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக முடிச்சுட்டு, முக்கியமான விஷயம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 20 minutes to 30 minutes நீங்கள் வாக் பண்ணணும். அப்படி நீங்கள் டெய்லி கரெக்டாக டின்னர் முடிச்சுட்டு நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாஸ்டிங் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது வந்து குறைஞ்சிருக்கும். ஃபாஸ்டிங் லெவல் 120லேருந்து 100 போன ரீசன் நான் அன்றைக்கி ப்ரோட்டீன்ஸ் எடுத்தேன் அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து சாப்பிட்ட உடனே 20 to 30 minutes வாக் பண்ணேன். ஸோ இதுதான் அந்த சேஞ்சஸ்க்கு மெயின் ரீசன். ஸோ நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கீங்க, ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களோட ப்ரீ டயபெட்டிக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கிற டின்னரில் ப்ரோட்டீன்ஸோ ஃபைபர்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே உங்களால் எடுக்க முடியல கூட முடிஞ்ச அளவுக்கு 7 o'clock முடிக்க பாருங்கள். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுன்னா ஒரு 20 minutes வாக்கிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே நீங்கள் ரொட்டீனாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபாஸ்டிங் லெவல் 100க்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து டெலிவரிக்கு அப்புறமும் உங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகலாம் சரி, அது பட வேணாம். உங்களோட டயட், அதாவது நீங்கள் எடுக்கிற ஃபுட்டும் அண்ட் மினிமலான ஒரு எக்ஸசைஸ், இதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோவை ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உமனுக்கும் சரி, ப்ரீ டயபெட்டிக்காக இருந்தாலும் சரி, டயபெட்டிக்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோவில் என்னோட ஃபாஸ்டிங் லெவல் பார்த்தீங்கன்னா 120 இருந்தது. பட் நெக்ஸ்ட் டே வந்து நான் எப்படி 100 கொண்டு வந்தேன். ஸோ மெயின் ரீசன், நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கீங்க இல்லைனா ப்ரீ டயபெட்டிக்காவோ வரிஸ், நீங்கள் எடுக்க போகிற டின்னரை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ நீங்கள் வந்து நிறைய கார்ப்ஸ் எடுக்காமல் பார்த்துக்கோங்க. அந்த இட்லி தோசைலாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்படியே உங்களால் அதுதான் எடுக்க முடியும், என்னால் ப்ராப்பராக ப்ரோட்டீன்ஸே எடுக்க முடியலனா கூட பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டின்னரை 7 o'clock முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இல்லை நான் 10 o'clock மேலே தான் நான் வீட்டுக்கே வருவேன், அதுக்கப்புறம் தான் என் டின்னரே ஆகும்னா இட்ஸ் ஓகே. நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபுட் எடுக்க பார்க்கணும். ஸோ மினிமலான ஃபுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஹெவியாக சாப்பிடாம மினிமலான ஃபுட்டு எடுத்துகிட்டு ஸோ 20 minutes வாக்கிங் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடித்தோடனே நீங்கள் வாக் பண்ணுறதுனால உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதே பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க. மார்னிங்காக இருக்கட்டும், ஆஃப்டர்நூனாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக உமனாக கூட இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னா இந்த 20 to 30 minutes வாக்கிங் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட சுகர் லெவல் நார்மல் ஆகுது நீங்களே பார்ப்பீங்க. இந்த வீடியோஸ் கண்டிப்பாக ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கும் சரி, ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கீங்களா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.